வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் விழி திரு நம்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ். ஜாயின் பட்டன் டு சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், அந்த எம்பி ஆஃபீஸ் தொடங்கிட்டாங்க சென்னையில். அதுபோல் எல்லாருமே இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு கரெக்டான கனிவாக கிடைக்காது. அதனால் இன்னும் டபுள் பங்கு வேலை பார்க்கணும், இன்னும் 60 நாள் பக்கம் அப்படி சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அந்த மூத்தவர்களாக இருந்த அந்த ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட்டுமே இந்த கூட்டணியாக இதான பல இடத்துல 500 ஏக்கரால் பொதுமக்கள் எல்லோரும் பேரியர்ஸ் எல்லாம் ஒரு 10 லட்சம் பேருக்குள்ள உட்காராமல் 500 ஏக்கர் ஒரு விவசாயி கொடுத்துருக்காங்க. சம்மன் செஞ்சு பல்லடம் பக்கம் கிராமத்தில். ஏன்னா கோயம்புத்தூர் பக்கம் இது வரைக்கும் சரியானபடிக்கு மோடி போக முடியாதனால அங்கே இதை வச்சுருக்கோம் 234வது தொகுதியாக. அங்கே கூட்டணியோட ஆட்கள்லாம் சொல்லிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போவுமே அமமுக தினகரனும் பன்னீர்செல்வமும் பேசிகிட்ருக்காங்க. அது 3:2 அந்த மாதிரி தொகுதி. சிவகங்கையெல்லாம் தினகரன் கேட்குறப்படி திருச்சி, ஒரு தேனி தஞ்சாவூர் மாதிரி பன்னீர்செல்வம் ஒன்றா தினகரனோட சின்னத்தில் நிற்கணும், இல்லாட்டி தாமரை சின்னத்தில் நிற்கணும். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கலை. ஏன்னா ஏடிஎம்கே கிளைம் பண்ணுற இதுலேயும் இருக்கனால அவர் ஒன்றும் அதனால் ஆரம்பிக்கலை. அதுபோக தேவனா யாதவ் வேறு சிறிய கட்சிகள்லாம் இருக்குது. பாமக தேமுதிகவும் வரும். அதனால தான் இப்போ அண்ணாமலை சொல்கிறாருன்னா களம் மாறிப்போச்சு. அவர் சொல்கிறது விளையாட்டுக்குன்னு இல்லை, அந்த 25 தொகுதி என்ன 30 தொகுதி என்ன எப்படி வேணாலும் களம் மாறலாம். இந்த இவங்களுக்குள்ளே பிரசாந்த் குசேரே சொல்லிட்டார். ஸோ இன்னும் போப்போ எப்படின்னு பார்ப்போம். இதில் திமுகலேருந்து யார் கல்றா, சில பேர் உதயநிதிட்ட எப்படியாவது சிறுத்தையை கழட்டி விட்ருங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறதாகவும் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது இது பக்கம் ஒரு பக்கம் ஊழலுக்கு இன்னைக்கு கூடி பாருங்கள். இவங்க போய் இந்த தெங்கம் தென்னரசும் எஸ்எஸ்ஆரும் போய் மேலே கேஸ் போட்டது எங்களை விசாரிக்க கீழமை நீதிமன்றத்தில் என்ன படம் கொடுத்தாலும் என்னன்னு தெரியல, வித்ட்ரா பண்ணிட்டாங்க அவங்களன்னு சொன்னாங்க. ஆனால் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன் கேஸ் எடுத்ததில் தான் இப்போ உண்முடி முதல்ல அவர்கிட்ட ரெப்சர் பண்ணார். கடைசியில் வேறு நபர் நீதிபதியாக கொடுத்தாச்சு. அவர் மனைவி உள்ளே போக வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். இனி திருப்பி வரும். இப்போ தங்கம் தென்னரசு எஸ்எஸ்ஆருக்கும் பாருங்கள், இப்போ கோர்ட்டில் அவர் முன் எடுத்துட்டார் எனக்கு ஏதோ கேட்டிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்றம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஏன் எடுத்தால் என்ன தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சுமோட்டோ கேஸ் எடுத்ததில். ஸோ அது விசாரணை வரப்போகுது. இனி அது துரைமுருகன் யார் இந்த லைனில் வரப்போகிற அப்படி இந்த மாதத்துக்குள்ளன்றது 2 பேர் குறைஞ்சபட்சம் ஐடி ரெய்டு கைது எல்லாம் வரும். இது ஒரு பக்கம் இருக்குது. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கெஜ்ரிவால் சினிமா பாணியில் வேலை பண்ணுவார். என்னே தனக்கு தானே இது பண்ணி வேறு ஆட்சியை கலைக்க போகிறாங்க பாரு. 5 முறை சம்மன் கொடுத்தாரு, 3 முறைக்கு மேலே தாங்காது. இப்போ அவர் கைது பண்ணுற நடவடிக்கை போகணும். இப்போ போலீஸ் தரப்பில் இதில் கேட்டிருக்காங்க. அங்கே இவரோட இதை சொல்லி கேட்டுப்பாங்க அமலாக்கத்துறையில். அந்த நீதிபதிகிட்ட அதை கோர்ட்டில் கேட்டுட்டு அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் ஓடி ஒழிஞ்சார். இப்போ பிடிச்சாச்சு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட். இந்த வரிசையில் வரும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே தலைமை செயலம் கட்டினது இந்த மெட்ரோ கேஸ்லாம் இருக்குது ஸ்டாலின் மேலே. இவருக்கும் ஹேமந்த் சோரன் நிலமை தான் வரும். இந்த மந்திரியெல்லாம் பிடிச்ச போகிறோம், 1/2 டஜன் மந்திரி பிடிக்கணுன்னு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சத்தீஸ்கர் மாநிலத்தில் அந்த இவர் ஃபினான்ஸில் ஏதோ பிரச்சனை பண்ணார், அப்படியே அங்கே ஆட்சி போச்சு, பிஜேபி வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கெய்வாட் ராஜஸ்தானில் பையன் பிரச்சனை, அது மாதிரி ஊழல் சம்மந்தமாக ஆட்சி போச்சு. இப்போ சித்தராமையாவது பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது சித்தராமையா பையன் ஒரு பிரிவினைவாத மாதிரி பேசிட்டார். தென் மாநிலங்களாம் தனியாக கொடுங்கன்ற மாதிரி ஏதோ இந்த மாதிரின்னு நிறையா. அதனால அதுக்கு ஏற்கனவே காத்திருக்காங்க. துணை முதலமைச்சர் மேலே இடி வழக்கு இருக்குது சிவகுமார் மேலே. ஏன்னா அது போன தடவை அப்படி தான் பிஜேபி உட்காந்து, அது எப்போ இதாகுன்றது தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறமா உடனடியான்றது தெரில. அதே மாதிரி இமாச்சலில் ஒரு ராணி இருக்காங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்ருக்காங்க. அது எப்போ ஒரு மைன்யூட்டில் தான் உட்காந்துருக்கு. அங்கே இந்த பிரியங்கா ராகுல் சிஸ்டரோட ஹஸ்பண்டு ஏற்பட்ட லேண்டு அக்விசிஷன், அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது எப்போ வேணாலும் மாறும். ஸோ முதல்வரெல்லாம் ஹேமந்த் சோரன் மாதிரியே தான் போகிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வெளியில் விட முடியாது, விட்டால் கோபால் வர மாட்டேங்க. இந்த இது பழமொழி இது மாதிரி தான், வெளியில் வந்தால்
நரி பிடிச்சிக்கும், உள்ளே இருந்தால் முதல்ல பிடிச்சிக்குன்ற கதை மாதிரி தான். வெளியில் வந்தால் அவர் சொல்லிடுவார், உள்ளே வச்சு. இது மாதிரி நிறைய குளறுபடி போயிட்டுருக்கு. இது ஆட்சி இருக்கிற முடியும் தான். ஆட்சி இல்லாமல் போனால் கதை கந்தல் ஏடிஎம்கே காட்டிலும் சுக்குநூறாக போயிடும். அது நடக்கத்தான் போகுது. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே மோடி எதிர்த்து யாருமே பிரதம மந்திரி கேண்டிடேட் கிடையாது. தமிழக மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த பார்லிமெண்ட்டில் மல்லிகார்ஜுன கார்கே 400 சீட்டுக்கு மேலே வருவீங்கன்னு அவரே ஒப்புதல் கொடுத்துட்டாரு. குலுங்கி குலுங்கி சித்திக்கிறார் மோடி. யார்? காங்கிரஸ் இப்போ இருக்கிற தலித் தலைவர், கர்நாடகா பேஸ் தலைவர். அவர் சொல்லிட்டார். மம்தா என்ன சொல்கிறா? அப்படி 4 சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ 40 தொகுதி கூட இந்தியா லெவலில் ஜெயிப்பானே தெரியல அந்தம்மா. அகிலேஷ் யாதவ் 11 தொகுதி ஜெயிக்காத தொகுதி கொடுக்குறாரு. அதான் கொடுக்கலன்னு வேண்டாம், அந்த அம்மா தடாலடியாக கொடுக்கல, கொடுக்குறேன் ஆனால் நான் 11 தொகுதி 80க்கு 11 தொகுதி அப்படி மாயாவதி தனிச்சு அதிலே 80 தொகுதி ராமர்னாலும் அடிச்சிடுவாங்க சாலிடாக. யார்? பிஜேபி கூட்டணி. இப்போ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம்ஸ்னு அந்த மாதிரி பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா 400 ப்ளஸ் தான். இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி இறந்தப்போ ராஜீவ் காந்தி பிரதமர் ஆகும்போது 417 வாங்கினாங்க 84 85. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல. அப்புறம் இது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் 14 19 தான் தனி மெஜாரிட்டியில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தான் கூட்டணி கொள்ள தான் அடிச்சிருந்து திமுக உட்பட இருந்து. ஸோ இப்போ என்னென்னா இந்த 400க்கு மேலே வந்துட்டா வச்சுங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ராமர் 500 வருஷ பிரச்சனை கோர்ட்டில் வந்து முடிச்சு கொடுத்தாங்க. கோர்ட்டில் பண்ணப்புறம் தான் பண்ணணுன்னு இருந்தாங்க. எல்லா பொதுமக்கிட்ட பணம் வாங்கி பண்ணாங்க. அதில் வந்து பொருளாதாரம் கிடைக்கும் 25,000 கோடிக்கு. அதே மாதிரி காஷ்மீர் குண்டு வெடித்து பச்சா வந்தால் அங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இப்போ அது பாட்டுக்கும் இதாக மாறியாச்சு டெமோக்ரஸியை. ஒரே சட்டம் இது மாதிரி இவன் வச்சுருந்தா இப்படி தான் குளறுபடி பண்ணிட்டே இருப்பான் வெளிநாட்டுக்கு சாதகமாக. காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணியாச்சு, நோட்டெல்லாம் மாற்றியாச்சு, ஜிஎஸ்டி கொண்டாச்சு, நம்பர் 2 பிஸ்னஸ்லாம் அழிஞ்சாச்சு. அது சொல்லாமல் நடக்கும். லட்சத்தீவு போனார், அங்கே நடந்தது இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான். யார்? மாலத்தீவு. அதே கதை தான் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். இப்போ என்ன அடுத்தது உலகத் தலைவர் இவர். இப்போ 400 மேலே வந்துட்டார்னு வச்சுங்க, இவங்களுக்கு எல்லா பக்கமும் ஆட்சி வந்துடும். கர்நாடகா, இமாச்சல் நான் குறிப்பிட்டோம்ல, ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க எல்லா பக்கமும், கூட்டணியாக இருக்குது, அட்லீஸ்ட் மேஜர் எல்லாம் இருக்காங்க. அப்போது 3 ஸ்டேட்டு இப்போ வந்தாச்சு கடைசியாக. மத்திய பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கர். இதெல்லாம் கட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு ஆட்சியில் இருந்தாச்சுன்னா, கூட்டணி சேர்ந்து இருந்தாச்சுன்னா 400 சீட்டுக்கு மேலே மோடி வந்துட்டார்னா, எப்போ 300 சீட்டுக்கு மேலே நம்ம முன்னாடி குறிப்பிட்டதெல்லாம் பண்ணாரோ அது மாதிரி 400 சீட்டுக்கு வந்தாச்சுன்னா இப்போ சிஏஏ வரப்போகுது. வெளி மாநிலத்தில் மெஜாரிட்டி முஸ்லீம்கள் இங்கே வர்றதுக்கு இல்லை, மைனாரிட்டியாக திரும்ப அவங்க வரலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுதான் இப்போ முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை கொடுத்துருக்காங்க, பார்த்துட்ருக்காரு. அது என்ன பண்ணலாம் தரவுகள். இப்போ ஒரு 400 சீட்டுக்கு மேலே வந்துட்டாருன்னா 2 பங்கு பாஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாலின் உள்ளே போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த எல்லா பிஜேபி கவர்மெண்ட் பட எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலைஞ்சிரும். 2 பங்கு பாஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு டேட்டில் தேர்தல் நடத்துவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும். இதெல்லாம் காரணம் என்ன? ஒரு 95 தடவை நினச்ச வாக்கில் 356 பண்ணி ஆட்சி கலைச்சனால வந்தவனை காங்கிரஸ் பண்ணுது. மோடி வந்தப்புறம் ஆட்சியில் ஒன்றும் கிடைக்கல 10 வருஷத்தில். அப்படி மோடி வந்தப்புறம் அந்த 6 ஸ்டேட்டுக்கு நடந்ததுன்னா அதுதான் ஃபைனல். அதில் வரும்போது இப்போ 25 26க்குள்ளேயே வந்துடும். அது 24 வந்துட்டாருன்னா 25லேயே வந்தாலும் வரும். இப்போ வீட்டுக்கு வீடு வர போகிறாங்க, வந்து இந்த ஊழல் சொல்லி என்ன பண்ண போகிறோம் என்னன்னு சொல்ல போகிறாங்க. அது பிஜேபி அதை கையில் எடுத்திருக்காங்க. ஒன் நேஷன் வந்ததுன்னா மோடி 400+ வந்தப்புறம் அந்த ஸ்டேட் ஆல் ஸ்டேட்டுக்கும் ஒரு டேட்டில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்லிமெண்ட் வைக்கும்போது எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒன்றா வச்சுருவாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் 1 இயர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வரும். அப்போ எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகிடும். அது செலவு கம்மியாகும். சும்மா எல்லோரும் டெப்யூட் பண்ண வேண்டாம், எங்கேயும் ஒன்றுக்கு ஒரு செலவாயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் மக்களுக்கு எரிச்சல் வரும் அடிக்கடி எலெக்ஷன் வந்தால். அதனால் அதிகாரிகளுக்கும் தங்களுடைய வேலை கெடும், இன்னும் அலுவல் பாதிக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி. அதெல்லாம் ஒன்றா கன்சால்டேட் பண்ணுறது தான் நடக்கும். பார்ப்போம். நன்றி, ஜெயின்.